ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டின்னருக்கு ஜஸ்ட் கொஞ்சோண்டு திங்ஸை வச்சு நெத்திலி சம்பல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த நெத்திலி சம்பல் வந்து ரசத்துக்கு கூட சாம்பார் கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீடு வந்து ரசம், ஸோ அதனால் நெத்திலி சம்பல் செய்கிறோம். ஸோ அதுக்கான ஜாமான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெத்திலி பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா காரிங்க நல்லா பொரிச்சிட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இப்படி சின்ன வெட்டிக்கிட்டேன் பாருங்க. இந்த சைஸில் சின்ன வெட்டிக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் அதுக்கு தேவையானது மிளகா. இதுலேயே வந்து பூண்டு உப்புலாம் இருக்கும். ஸோ வாங்க நம்ம எப்படி நெத்திலி சம்பல் செய்ய சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம ரசத்து கூட சாப்பிட்லாம், அப்புறம் சாம்பார், தண்ணி சாறு அதுக்கெலாம் சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது நான் என்னோடய சொந்த இதை செய்கிறேன். யாரும் சமைக்க தெரியாது, கண்டிப்பாக இதை பார்த்து ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் வந்து இந்தமாரி பார்த்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வந்து எண்ணெய் பாருங்கள், நான் வந்து நெத்திலி பொரிச்ச எண்ணெய் பச்சிக்கிட்டேன். நம்ம நெத்திலி சம்பல் செய்ய போகிறோம். ஸோ தனியாக எண்ணெய் பொரிக்க வேணால் நெத்திலி பொரிச்ச எண்ணெயிலே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, கையோடு சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும், ஏன்னா ரொம்ப ஜாமான் பாருங்கள். அப்புறம் இன்னொன்று காய்ஸ், நீங்கள் வந்து முட்டை வந்து சேர்த்துக்கணும். நம்ம முட்டை சொல்ல மாட்டேன், முட்டை ரொம்ப வேணாம், முட்டை ஜாஸ்ட் வந்து 2 பிஜி போதும். ஓகே, இந்த உருளைக்கிழங்கும் இந்த வெங்காயமும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம கறி வச்சா வெங்காயம் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக விடணும். இந்த மாதிரி சம்பல் வச்சா உருளைக்கிழங்கு நம்ம பொரிக்க கூட செய்யலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நம்ம இந்த மாதிரி நிப்பீஸாக வெட்டி நீங்கள் போட்டு எண்ணெயில் தின்னீங்கன்னா அது பொரிஞ்சிடும். ஸோ நல்லா போட்டு வதக்குங்க. இது வதக்கிறதுக்கும் நம்ம முட்டை சேர்த்து போகிறோம். ஓகே பாருங்கள், என்னது வெங்காயமும் உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வச்சுருவாங்க நல்லா பொரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வந்து மொத்தமாக வெட்டி போட்டால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கணும், அப்போ தான் வேகும். நான் வந்து சாப்பாடு பீஸாக வெட்டிட்டேன். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பாருங்கள், வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. ஸோ இந்த இதில் வந்து லைட்டாக அந்த வெங்காயத்தை ஒதுக்கிட்டு இந்த பக்கத்துக்கு ஓரமாக என்ன பண்ணுங்கள், முட்டையை 2 முட்டை உங்கள் தேவை எதுவும் என்ன 3 போடுங்க. நாங்கள் 2 தான் போட்டிருக்கேன். போட்டு அடித்து நல்லா அதை வந்து பொரிக்க போட்டுருங்க. ஓகே, முட்டை வந்து உங்களோட விருப்பம் காய்ச்சி, நீங்கள் வச்சு முட்டை மேலே பிரச்சனை. நான் வந்து முட்டை ஜஸ்ட் ஒரு ருசி தான் சேர்த்துக்கிறேன். ஸோ அதை கொஞ்ச நேரம் பொரிய விடுங்க. பாருங்கள், முட்டை பொரிஞ்சு இந்த கட்டத்தில் வந்து அதை வந்து இது பண்ணுங்கள், என்னது அன்சோ பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம நெத்திலி சம்பல் தான், நம்ம நெத்திலி பொரிச்சு வச்சுட்டோம்னா ஸோ அன்சோ பண்ணிடுங்க முட்டையை. கொஞ்சம் அன்சோ பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பொரிய விட்டால் தான் அன்சோ பண்ணால் தான் வந்து அந்த முட்டை வந்து நல்லா பொரியும். இல்லைன்னா அந்த முட்டை ஒழுங்காக பொரியாத இப்போ உள்ள ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பண்ணாலும் அன்சோ பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து விடுங்க அப்படி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முட்டையும் எல்லாம் பொரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் மிளகா சாந்து சேர்த்துக்கோங்க. ஓகே, அதாவது நம்ம அரைச்சி வச்ச பட்டை மிளகா சாந்து நம்ம வந்து இதிலே வந்து என்னென்ன போட்டிருக்கோம், பூண்டு உப்பு இஞ்சி எல்லாம் இதில் போட்டுருக்கோம். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா வச்சாங்கன்னா கேஸ் தேவையான மிளகா சேர்ந்துக்கிட்டு பாருங்கள், எதுவுமே தப்பு பண்ணாமல் இப்படியே கிளறுங்க, நல்லா கிளறுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளங்கலாம் நம்ம தண்ணி ஊற்றலை, வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும், அடி பிடிச்சிடும். ஸோ லேசாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்ணுங்க. கொஞ்ச நேரம் கிண்டிட்ட பிறகு உப்பு தேவையானதுக்கு போட்டு நல்லா கிளறுங்க. ஏன்னா அந்த உப்பு நல்லா வரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம லாஸ்ட்டாக என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா நெத்திலி, நம்மளோட பொரிச்சு வச்ச நெத்திலியே சேர்த்துக்க போகிறோம். ஸோ நல்லா கிளறிட்டு, ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் தம்ப முடியல, நம்ம ரசம் சாப்பிட்டா அப்படியே ட்ரையாகவே செய்கிறேன், தண்ணி தம்ப முடியல. இப்போ பாருங்க, பொரிச்சு வச்ச நெத்திலி அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா காரியாக பொரிச்சிக்கோங்க. இது வந்து நாங்கள் டிக்டாக்கில் தான் நெத்திலி வாங்கினோம். டிக்டாக்கில் தான் நாங்கள் நெத்திலி வாங்கினோம், அதாவது கோப்பை நம்ம எதுவுமே ஆய வேணாம். நல்லா பாருங்கள், நல்லா காரியாக இருக்குது. நான் வந்து 1 கிலோ வாங்கினேன். 1 கிலோ வந்து 37 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா கடையில் போய் நம்ம வாங்கினாங்க, கடையில் சரியான வேலை நெத்திலி தான். உங்களுக்கே தெரியும், ஆஞ்ச நெத்திலாம் கொஞ்சம் எடுத்தாலே வந்து 16-15 வந்துடுது. ஸோ இது வந்து 1 கிலோ காய்ஸ், 1 கிலோ வரும் 37 தான் நான் டிக்டாக்கில் வாங்கினேன். ஓகே, ரொம்ப வேலை மலிவாக இருக்குது. 1 கிலோ அதுவும் ஆஞ்சி நெத்திலி வேலை போட்டு இப்படியே நல்லா வதக்குங்க வேணாம். ஸோ இதை பாருங்கள், நம்மளோட நெத்திலி சம்பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் சோலில் போட்டு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ரசம். ஓகேவா? ஸோ அதை நெத்திலி செஞ்சுருக்கேன். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சோண்டு நம்ம வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஓகே, அப்புறம் ட்ரையாக செஞ்சுட்டேன். நான் எந்த ஒரு தண்ணி எதுவுமே தம்ப பண்ணேன், அப்படியே தான். ஓகே, ஸோ யாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிக்கோ மறந்துடாமல் நம்மளோட கேஎஸ்கேவை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.